கிரிப்டோ ஸ்ரீ தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ட் சீசன்ல இருக்கோம். ஆல்ட் சீசன்ல காயினுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கு. அது என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்தது எந்த காயினை இன்னும் ஒரு வாரத்துக்கு வாங்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு காயின் லிஸ்ட்டும், அண்ட் இனிமேல் வாங்குற மாதிரி இருந்தா என்ன கேட்டகரியை சார்ந்த காயின்ஸ்ல வாங்கலாம், எந்த மாதிரி வாங்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். சில காயின்ஸ் 1 இயராவே ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. அந்த காயின்ஸ் என்னென்ன காயின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் அந்த காயின்ஸ்ல எதை வாங்காம இருக்கிறது நல்லது, இதுல லாபம் குறைவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ ஸ்ரீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம். சோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான வீடியோ தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ட் சீசன் அப்படிங்கிறது கேள்வி. ஃபர்ஸ்ட் பிட்காயின் பீக் போச்சு. அடுத்தது எத்தீரியம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் காயின்ஸ். இதனுடைய பிரைஸ் ஒன்னொன்னா ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது. அடுத்த கடைசி ஸ்டேஜ்ல இருக்கும். அதாவது ஆல்ட் சீசன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மற்ற ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பீக்ல, அதாவது ஒரே நாள்ல 20% 30% இன்க்ரீஸ் ஆகிற காயின்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா காயினுமே அந்த சீசனுக்கு பீக் ஆகும். அந்த டைம்ல தான் நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில வர்றதுக்கான நேரம். ஓகேங்களா? அந்த டைம் இன்னும் வரலையா அப்படிங்கறத எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர்த்தோட குழப்பம் என்னன்னா, இப்போ ஆல்ட் சீசன் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஆல்ட் சீசன்ல தான் இருக்கும். பிட்காயின் பீக் போயிருச்சு. அண்ட் எத்தீரியமும் டாப்பை டச் பண்ணிருச்சு. பிஎன்பி அதாவது லார்ஜ் கேப்ல பிஎன்பி டச் பண்ணிருச்சு. இன்னும் நிறைய எகெயின் லார்ஜ் கேப்ல ஆல் டைம் ஹையை டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. ஆல்ட் காயின்ஸ் மற்ற எல்லாமே, அதுக்கு கீழே இருக்கிற எல்லா ஆல்ட் காயின்ஸுமே இன்னும் பீக் டச் பண்ணாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பிஎன்பியை பை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ ரீசன்ட் டைம்ல ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ள நான் சொன்ன விஷயம் என்னன்னா, அது ஆல்ரெடி ஆல் டைம் ஹையை டச் பண்ணிருச்சு. இதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்கிற சில பேர்லாம் 10x 5x எல்லாம் சொல்லுவாங்க. ஷார்ட் பீரியட்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்கிறதுனால அந்த பிஎன்பியை விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய இண்டெக்ஸ்ங்கிறது 59 நியூட்ரலா தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்தது எந்த காயின் ஓவர் பாட்ல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓவர் பாட்டுங்கிறது என்னன்னா, இன்னும் ஒரு வாரத்துக்கு அல்லது ஒரு 4-5 நாளைக்கு இந்த காயினை வாங்காம இருக்கிறது நல்லது. அப்படிங்கிற காயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஎன்பி பேக்ஸ் ஜி, அதாவது கோல்டை பேஸ் பண்ணி இருக்கிற காயின். அதனால இது பீக்ல இருக்கு. அடுத்தது ZEC சூன் யூஸ்லெஸ். இந்த காயின்ஸ் எல்லாமே ரொம்ப அளவுக்கு அதிகமா விலை உயர்ந்திருக்கு. விலை ஓரிரு நாட்களுக்குள்ள இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த காயின் பக்கம் போக வேண்டாம். நெக்ஸ்ட் கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்கேன். இதுல எதுலாம் டாப்ல போயிட்டு இருக்கு, அதாவது ட்ரேடிங் வேல்யூம்ல மேல போயிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் இந்த கேட்டகரியில எந்த காயினை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். இதுல நிறைய கேட்டகரிஸ் வச்சிருக்கேன். மீம் காயின் இருக்கு, அண்ட் டிஃபை, லேயர் 1 லேயர் 2 இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வச்சிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. எந்த ஒரு காயின்ஸை வாங்கினீங்க அப்படின்னாலுமே ஒரு கேட்டகரியில் ஒரே கேட்டகரியிலேயே மொத்த காயினையும் வாங்கக்கூடாது. அது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம். கேட்டகரியை பிரித்து வாங்குறது நல்லது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக மீம் காயினை மட்டும் எப்பவுமே மொத்தமாக எல்லா போர்ட்ஃபோலியோவிலே ஃபுல்லாகவே மீம் காயின் நிறைய பேர் வச்சிருக்கீங்க. அது 100% தப்பு. மொத்த பணத்தையும் ஒரு நாள் முடிச்சிடும். அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் லேயர் 2. லேயர் 2ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது MNT, ARB, OP, STRK, பாலிகான், MERL அண்ட் சோன். இது எல்லாம் தான் ட்ரேடிங் வேல்யூம்ல இப்பத்துக்கு டாப்ல இருந்துட்டு இருக்குது. இதுல ஏதாவது 1 or 2 காயின்ஸ் பிரைஸ் கம்மியா இருக்குது அப்படின்னா மட்டும் பை பண்ணுங்க. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு வாங்கலாமான்னு கேட்காதீங்க, அதுல பிரயோஜனம் இல்லை. அடுத்தது லேயர் 1 பிட்காயின் விட்டுருங்க. எத்தீரியம், சொலானா, பிஎன்பி, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹைப், SVA, ADA, அவாக்ஸ், XPL இதெல்லாமே லேயர் 1. இதுல 1 or 2 நீங்க வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஃபைக்கு வருவோம். சில காயின்ஸ் எல்லா கேட்டகரியிலுமே இருக்கும். நீங்க நினைக்கலாம் இது இந்த கேட்டகரி சார்ந்தது இல்லையே அப்படின்னு. அப்படி கிடையாது. அவங்களே ஒரு கேட்டகரி வைஸ் அந்த காயின்லயே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே காயின் மார்க்கெட் கேப்ல எடுக்கப்பட்ட டேட்டா. அவங்க ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. அதை ரியலைஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஹைப், லிங்க், ஆஸ்டர், ENA, WLFI, டாட், யூனிஸ்வாப், AAVE. அடுத்தது மீம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே போர்ட்ஃபோலியோல 1 or 2க்கு மேல இருக்கவே கூடாது. இதுதான் எப்பவுமே சொல்ற விஷயம். அதாவது மொத்தமாவே நீங்க மீம் காயினை வச்சிருந்தீங்கன்னா 100% ரிஸ்க்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு நாள் நீங்க சம்பாரிச்சிருப்பீங்க. மொத்தமா சம்பாரிச்சது திருப்பி மீம்லயே போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவீங்க. இது ரியலைஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. டோஜ், ஃபேட், பெப்பே, ட்ரம்ப், பெங்கு, வைஃப் அண்ட் பாங், ஷிப்லாம் ரொம்ப பீக்ல போனப்ப வாங்கினாங்க. அது பீக் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நிறைய பேர் அந்த ஷிப் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல நிறைய பேர் பை பண்ணாங்க. பட் மேல வரல. ஸோ டோஜ் தான் மோஸ்ட்லி வேர்ல்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஎன் பிக் டேட்டா. இதுல நியர்
COAI அண்ட் TAO, IP, ஃபைலு, FET, ING அண்ட் ICP எல்லாம் வந்து ரொம்ப டாப்ல இருந்துட்டு அடிமட்டத்துக்கு போயிருக்கு. ட்ரேட் பண்ணுறதுக்கு வேணால் பயன்படுத்தலாம். லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு சீப் ப்ரைஸில் இருக்கிறப்ப வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே. நிறைய பேர் வாங்கிட்டு நஷ்டத்தில் இருக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஃபைல் காயினும் அதே மாதிரி தான். நியர் FET என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது என்னுடைய ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. மற்ற எந்த காயின்லையுமே ரிஸ்க் அதிகமாக இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்தது ஏஐ ஏஜென்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா FET தான். FET ஓரளவுக்கு நல்ல ரீசனபிள் ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. விர்ச்சுவல் இது AI16Z இது சில நேரங்களில் ட்ரெண்டிங்கில் போகுது. ஏஐஏ அண்ட் நிறைய காயின்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கங்க, வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மெட்டாவர்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆப்பு, விர்ச்சுவல், சாண்டு, மானா, STX, ஃப்ளோக்கி, AXS அண்ட் சுசி. AXS பக்கம் போக வேணாம், அதை டிபெண்ட் பண்ணி இருந்த SLPயும் காணாமல் போயிடுச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆப்புமே நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. அதனால் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு காயினை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. சாண்டு, மானாங்கிறது ஸ்டாண்டர்டாக போயிட்டு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஆல் டைம் ஹையை வந்து நிறைய காயின்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. அந்த காயின் பக்கம் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஆல் டைம் ஹையை டச் பண்ண எந்த காயினாக இருந்தாலும் விலை இறங்கும். அதே மாதிரி ஆல் டைம் ஹையை டச் பண்ணால் மறுபடியும் மேலே போகாதுங்கிறது இல்லை. போனாலும் அளவுக்கு அதிகமாக மற்ற காயினோட கம்பேர் பண்ணும்போது இது மேலே போகாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 1000 அடி கீழே இருந்து மேலே ஏறுறதுக்கும் 100 அடிக்கு மேலே இருந்து ஏறுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் இது. ஸோ ஆல் டைம் ஹை பக்கம் போன காயினை கிட்ட போகாமல் இருங்க. பிட்காயின் பொறுத்த வரைக்கும் $1,26,000 டச் பண்ணியிருக்கு. எத்தீரியம் 4900, BNB 1300 அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கு. XRP. ஸோ இது எல்லாமே ஆல் டைம் ஹை லோவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த இதை போட்டிருக்கேன். அடுத்து சொலனாவுடைய ஆல் டைம் ஹைங்கிறது 294 வரைக்கும் போயிருக்கு. டோஜ் 0.7 ADA 3 வரைக்கும் போயிருக்கு. இப்போத்த ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 0.82 தான். ஸோ கண்டிப்பாக ஒரு 1.5 எல்லாம் வந்து ஷார்ட் பீரியடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு எல்லா வேர்ல்ஸும் சொல்லிட்டு. லிங்க்குடைய ஹைன்னு பார்த்தீங்கன்னா $52 ஆல் டைம் ஹை போயிருக்கு. ஆனால் இப்போத்த ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா $22 தான் போயிட்டு இருக்கு. ஹைப் காயின்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கதான். ஸோ இந்த மாதிரி இருக்கான காயினில் உள்ள என்ட்ரி ஆக வேணாம். நான் வந்து பண்ண மாட்டேன். புதுசாக உள்ள ஒரு காயின் வந்து ஸ்டேபிள் ஆகாமல் நிற்கிது அப்படின்னா அது வந்து என்ன கண்டிஷனுக்கு போகுதுங்கிறத நம்ம மெஷர் பண்ணாமல் பை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் SUI நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனுடைய ஹைங்கிறது 5.35 வரைக்கும் ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. XLM வந்து 0.93 வரைக்கும் போயிருக்கு. AVAX உடைய ஹைங்கிறது $146. இப்போ இருக்கிறது வெறும் $28. ரொம்பவே விலை இறங்கி இருக்கு. இது என்னதான் வந்து நீங்கள் ஆல்ட் சீசனில் டாப்பில் போனாலும் ஆல் டைம் ஹையை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆல்ட் சீசன் வந்தாலே எல்லாமே ஆல் டைம் ஹையை டச் பண்ணுவோம். கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அப்படி. ஓகேங்களா. எல்லா காயினும் இப்படி ஆல் டைம் ஹையை டச் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாருமே வந்து பில்லியனர்ஸாக தான் இருப்பீங்க. பிட்காயின் கேஷு $4,355 வரைக்கும் போனது. இப்போ வெறும் $579 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லைட் காயினும் அப்படிதான் $118 போயிட்டு இருக்கு. ஹைங்கிறது $412 வரைக்கும் போயிருக்கு. ஷிபா இனுவை பற்றி உங்களுக்கே தெரியும். டான் காயின் $8.2 ஹை போயிருக்கு. இப்போத்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா $2.7 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டாட்டை பொறுத்த வரைக்கும் $55 வந்து ஆல் டைம் ஹையாக டச் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ இருக்கிறது வெறும் $4 தான். நெக்ஸ்ட் இயர் டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காயின்ஸ் வந்து முன்னேறாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி. இது எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து என்னோட காயினுடைய விலை இறங்கிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. சப்போஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காயின் இதில் லிஸ்ட்டில் இருக்கிறத வாங்கியிருந்தீங்கன்னா இது விலை இறங்கி தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த காயின்ஸ் எல்லாமே நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்கினீங்க அப்படின்னா இது முன்னேறுவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ OP காயின் 58% இறங்கியிருக்கு. வைஃப் வந்து 60%, FET வந்து 56%, ICP 54%, ஃபைல் காயின் 52, ரெண்டர் 53. நெக்ஸ்ட் வெட்டு 57% ஒரு வருஷத்துலேயே இறங்கியிருக்கு. இது எல்லாமே இயர் டு டேட். இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ லாஸில் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. டான் காயின் 49% வாங்கியிருந்தாங்கன்னா 50% வந்து லாஸில் தான் இருப்பாங்க. ஜூபிட்டர் 45%. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆப்டோஸ் வந்து 41%. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாலே லாஸில் தான் இருப்பீங்க. KS நிறைய பேர் கேட்பீங்க. அது 35% ஒரு வருஷத்துலேயே இறங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து ஈஸியாக டெவலப் ஆகிக்கும். இந்த 35% ஒரு வருஷத்தில் இறங்கியிருக்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக ஆல்ட் சீசனில் கொஞ்சம் மேலே போய்க்கும். ஒன்றும் பயப்படணுங்கிறதுல. இந்த 60-70% இருக்கிறது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை டச் பண்ணுறதுக்கே ரிஸ்க் எடுத்து தான் மேலே போகும். அதுக்கப்புறம் வந்து மேலே போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன்.
அடுத்து இப்போத்த சுச்சுவேஷன் படி எதெல்லாம் ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் டு டேட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா ஓகேபி வந்து 347% வந்து ப்ராஃபிட், ZEC 207%, BNB 85%, மொனேரோ 72, ஹைப் 90%, பேக்ஸ் கோல்டு 53, பேன் கேக் அதாவது கேக் காயின் 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கூ காயின் 50%. ஓகேங்களா, அதாவது KCS டோக்கன். நெக்ஸ்ட்டு ட்ரோனு 33% ப்ராஃபிட்டில் இருக்குது. எதுவுமே ரொம்ப ஹை போச்சுன்னா பை பண்ணாதீங்க. ஆவரேஜ் லெவலில் இருக்கிறத பை பண்ணிங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வரும்போது எக்ஸிட் ஆகிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின காயின் ப்ராஃபிட்டில் இல்லை லாஸில் இருக்குது அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிறதுக்கு பார்க்க. வேறு ஏதாவது காயினை பற்றின ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து வரப்போகிற வீடியோவில் நீங்கள் எத்தனை காயின்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை காயினுக்குமே நான் அதனுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து நான் சொல்கிறேன். டெசிஷன் வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களை வந்துட்டுள்ளது நான் உங்கள் தாம். நன்றி.